அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாட் பவர் அப்படிங்கிற தலைப்புல புவனேஸ்வரி மாஸ்டர் நமக்கு சொல்ல போறாங்க. தாட்டுக்கு நிஜமாலே ரொம்ப பவர் அதிகம், எல்லாருக்குமே தெரியும். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்ல போறாங்க புவனேஸ்வரி மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் பத்ரிஜி மாஸ்டருக்கும் இதில் கலந்துட்டு அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போ நம்ம பார்க்கறது டாபிக் வந்து தாட் பவர். எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையா சந்தோஷமா ஆனந்தமா மாறிடும். எல்லாரும் கொஞ்சம் ஏதாவது பென் வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கௌதம புத்தா இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து 8-fold பாத்துன்னு கொண்டு வந்தார். எதுக்காகனா இங்க வந்து சஃபரிங் அண்ட் பெயின் இருக்கவே கூடாது. அவரு அந்த என்லைட்மெண்ட் எதுக்காக அந்த அரண்மனை எல்லாம் விட்டு போனாருன்னா, இங்க சஃபரிங் அண்ட் பெயின் இருக்கு, எதனால இருக்கு அப்படின்னும் போது தான் அவர் அந்த என்லைட்மெண்ட்ல அவர் 8-fold பாத் கொடுத்தார். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரைட் வியூஸ். நம்மளோட ரைட் வியூஸ் இருக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட் இன்டென்ட். இன்டென்ட்னா என்ன நம்ம சிந்திக்கிறோம், என்ன செயல்படுறோம், அதுக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள் கொண்டுதான் எல்லாமே நம்ம செய்யறோம். எண்ணத்தின் கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு எண்ணம் எப்படி இருக்கு, அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அதுதான் சங்கல்ப சக்தி. அதுக்கு எவ்வளவு அந்த சக்தி இருக்கோ அப்ப அந்த எண்ணம் வந்து செயல்முறைக்கு வருது. நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன், புக் ரீடிங், மௌனா எல்லாமே அதே போல நம்மளோட எண்ணத்துக்கு அவ்வளவு வலு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் தேன் மெடிடேஷன். ஏன்னா அந்த எண்ணம் நமக்கு கரெக்டா இருந்தாதான் நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லி உட்காரும். அது இல்லைன்னா எனக்கு டைமே இல்லை, என்னால இது முடியல, வி கிவ் எக்ஸ்கியூசஸ். அந்த தாட் கூட எவ்வளவு வலுவா இருக்குது. அந்த சங்கல்பம் டு டூ மெடிடேஷன், யூ ஹாவ் டு ஹாவ் தட் சக்தி. அதை நான் செய்யறேன், இல்லைன்னா வி கிவ் எக்ஸ்கியூசஸ். அதுதான் எப்போ நீங்க வந்து உங்களுடைய தாட் பவர் சக்தியோட இருக்கோ, யூ கம் அவுட் ஆஃப் பெயின் அண்ட் சஃபரிங் அப்படின்னு கௌதம புத்தா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து எல்லாமே இன்டர்லிங்க்டு தான், ஒன்னோட ஒண்ணு. இப்ப மௌனா எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட், அத போல இந்த தாட் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தாட்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து we are a pure consciousness அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய நீங்க வந்து வெறும் பியூர் கான்சியஸ்னா, அங்க இருந்துதான் நமக்கு அந்த எனர்ஜிஸ் அங்க இருந்துதான் வருது. பட் நம்ம இப்ப இருக்கிற இந்த தோற்றம் என்ன மேட்டரா இருக்கும். நம்ம தியானம் பண்ண பண்ண தியானத்துடைய சக்தி நம்ம எனர்ஜி பாடிஸா மாறும். அந்த எனர்ஜிஸ் வந்துதான் நமக்கு, எனர்ஜிஸ்னாலதான் நம்மளுடைய தாட் பவரை மெடிடேஷன் பண்ணும்போது கிடைக்கிற அந்த எனர்ஜி நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாட்ஸோடைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது. அந்த தாட் அங்கிருந்து எங்க வருது பாத்தீங்கன்னா, அந்த பியூர் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கோ அங்க இருந்துதான் நமக்கு வருது. வி ஆர் ஆல் பியூர் கான்சியஸ்னஸ். அதுதான் வந்து ஐன்ஸ்டீன் வந்து E=mc². நம்ம வந்து மேட்டர் இஸ் எனர்ஜி அண்ட் எனர்ஜி இஸ் கண்டென்ஸ். எனர்ஜி இஸ் கண்டென்ஸ்ட். ஓகேவா? தாட். அப்போ அந்த தாட்ல எவ்வளவு வலு இருக்கோ அப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். நமக்கு ஜஸ்ட் லைக் தட் சில விஷயங்கள் நமக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். மேனிஃபெஸ்டேஷன் கூட ஒரு லா இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு இன்னைக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு நான் தெரியாம நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, should I manifest this, நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா, இல்ல நான் இந்த இருக்கிற இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டு நான் அது போல
கிடைச்சது வச்சு போயிட்டு இருக்கேனா அப்படின்னு நமக்கு அது தெரியும். ஏன்னா the law of manifestation, spiritual law of manifestationல நம்ம தவறா பண்ணும்போது அதுக்கான கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் தாட் இருக்கு. அப்படின்னா நம்ம தாட் என்ன மாதிரி நம்ம கிட்ட இருந்து வெளி வருதோ அந்த தாட் வந்து அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள போயிட்டு அங்க ரேடியேட் ஆயிட்டு திரும்பியும் நம்ம கிட்ட தான் வருது. இதுதான் லா ஆஃப் தாட். whatever you are generating, it goes back to the field of consciousness and come back to you. அப்போ நான் நல்லது நினைச்சேன், நல்லது செய்யறேன் அப்படின்னா அது போய் அந்த ஃபீல்ட்ல இருந்து திருப்பி எனக்கு நல்லதுதான் வரும். நான் மத்தவங்களுக்கு கெடுதலோ மத்தவங்களுக்கு தவறோ நினைக்கிறேன்னா அப்போ அது திருப்பி எனக்கு அதுதான் வரும். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் தாட். ஸோ இப்ப நம்ம ஏன் நல்லதே நினைக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியாமையே அது வந்து ஒருத்தரை பத்தி ஒரு கோபமான செயல், நம்ம யாரோ ஒருத்தரை நம்ம திட்டிடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டைம் அவங்கக்கிட்ட வாயை திறந்து சொல்லணும்னா கூட உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடும். அந்த தாட் உடனே அது செயலுக்கு வரும். இப்ப வரலைன்னா கூட கொஞ்ச நாளோ கொஞ்சம் மாசம் கழிச்சோ திருப்பி நம்ம கிட்ட தான் வரும். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் அவர் தாட்ஸ். இங்க எல்லாமே எண்ணங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ மேட்டர், யூ ஆர் நாட் அ எனர்ஜி, யூ ஆர் நாட் அ தாட் ஆல்சோ, யூ ஆர் அ பியூர் கான்சியஸ்னஸ். ஆனா நம்ம அது மேட்டரா இப்ப இருக்கிறதுனால நம்ம என்னென்ன தாட்ஸ் மேனிஃபெஸ்ட் என்ன வாழ்க்கை எப்படி நமக்கு கான்சியஸ்னஸ் இல்லாம அன்கான்சியஸா சில தாட்ஸ் நம்ம கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ எல்லா தாட்ஸுமே அந்த ஃபீல்டுக்கு போய் திரும்பி நம்ம கிட்ட தான் வரும். அது இந்த ஜென்மத்துல இல்லைன்னா கூட அடுத்த ஜென்மத்திலயும் அது கேரி அவுட் ஆகும். ஸோ இது கேட்கும் போதுதான் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. இது தெரியாத நம்மளுடைய இந்த சயின்ஸ் நமக்கு யாருமே சொல்லவே இல்லை. ஸோ இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆஃப் தாட், லா ஆஃப் தாட்லாம் தெரியும் போது யூ பிகம் மோர் அவேர் ஆஃப் தாட்ஸ். இந்த தாட் எனக்கு தேவையா அங்க கட் டவுன் பண்ணி கட் ஷார்ட் பண்ணிடுறோம். அப்படியே இது வேண்டாம். ஸோ நம்ம சங்கல்பம் பண்றோம், இது எனக்கு நடக்கணும், இது நடக்கணும், இது வேணும்னு. அப்போ அந்த சங்கல்பத்துக்கும் சக்தி நம்ம கொடுக்குறோம் திருப்பி திருப்பி நினைக்கிறதுனால. ஆனா அந்த சங்கல்பத்துல சுத்தி இருக்கணும். சங்கல்ப சக்திக்கு முன்னாடி சங்கல்ப மேனிஃபெஸ்ட் ஆகணுமா இல்ல ஏன்னா நம்ம எப்போ ஒரு சங்கல்பம் வைப்போம், நமக்கு ஏதோ இல்லை, நம்ம அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் அந்த தாட்டுக்கு நினைக்கிறோம். நம்மளால இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஏன் இது கிடைக்கலன்னா நமக்கு அது தேவைன்னும் போது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ சங்கல்பம் சக்தி நமக்கு தேவை. நம்ம அந்த சங்கல்பம் நடைமுறை வரணும்னா சங்கல்ப சுத்தி நமக்கு தேவை. இந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு தேவையா தெரிஞ்சுட்டு நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். these are all the words of Pradeep Vijay Master. So nothing new, I am telling all his words. Okay, so நம்ம வந்து pure consciousness. So we are not a matter, we are not energy, we are not a thought, we are only a consciousness. அப்படின்னும் போது நம்ம இங்க எப்படி இந்த ஏக்கம் ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டைனமிக்கா இருக்கு, மாற்றிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த கோள்களும் அந்த சுத்தியும் எல்லாமே earth is in rotation and everything is changing, it is dynamic, nothing is static. ஸ்டாட்டிக்னா நிலையானது இல்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனா நம்ம வந்து பிரசன்ட்லயே இல்லாம இந்த பிரசன்ட்ல என்ன இருக்கு அதை ஏத்துக்கிட்டு வாழாம நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு பாஸ்ட் நடந்து முடிஞ்சதை திருப்பி திருப்பி கொண்டு வந்து அதுல நிலை நிக்கிறோம். இல்லைன்னா ஃபியூச்சருக்கு நமக்கு என்ன தேவையோ அதையே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இல்லாம. ஸோ எவ்ரி மூமெண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ நியூ மூமெண்ட். இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த க்ஷணம் தான் நியூ மூமெண்ட். இதை நான் வாழணும். ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிற அந்த உலகத்துல நான் என் எண்ணத்தை அது ஃப்ளோக்கு போகாம பழையசெல்லாம் கொண்டு வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மூமெண்ட்டை நான் வாழவே இல்லை. அது இல்லாம நெக்ஸ்ட் மூமெண்ட் நல்லபடியா இருக்கிறதும் வழியும் நான் தரது இல்லை. அதனாலதான் we have suffering and pain. So everything is changing, it's dynamic.
ஏர்த்தோடைய ரொட்டேஷன்ஸ்ல இப்படிதான் இருக்கு. அதனால நம்ம வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல, ஸோ பிகாஸ் ஏன் ப்ரெசன்ட்ல இருக்கணும்னா இதுதான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் நியூ மூமெண்டா, எனக்கு இப்போ இந்த க்ஷணம் இருக்கு, அப்ப நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமா? அங்க ஏதாவது ராங்கா கான்சிக்வன்ஸ் பண்ணோம்னா அதுக்காகவும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், தவறான ஒரு சங்கல்பம் பண்ணோம்னா. அதனால இப்போ இந்த க்ஷணம் நமக்கு இருக்கு, இதை நான் கரெக்டா வாழறேன், இந்த நியூ மூமெண்ட்டை நான் சந்தோஷமா வாழறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன முதலே நம்ம வந்து we are not the matter, we are not energy, we are not thought, we are consciousness. ஸோ நமக்குள்ள நிறைய கேள்விகள் வருது, நான் யாரு? இப்ப நம்ம தியானத்துக்கு வந்தப்புறம் நம்மளுடைய கேள்வியோட விதங்கள், நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் மாறுது. எனக்கு ஏன் இந்த இது இருக்கு, எனக்கு ஏன் இந்த டெத் கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பங்கள், அப்ப நமக்கு டெத் பத்தி தெரிஞ்சுக்குது, வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத். ஸோ எப்போ நம்ம லைஃப் ஆஃப்டர் டெத்ன்ற வாழ்க்கையை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா சிம்பிளா அமைதியா இருக்கும். ட்ரூத் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் த மைண்ட் விச் காம்ப்ளிகேட்ஸ் எவ்ரி திங். எனக்கு இது இல்லை அது இல்லை அது வேணும், இதுதான் கரெக்ட் இதுதான் ராங், நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரூத் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம இந்த நியூ மூமெண்ட் இருக்கிற இந்த க்ஷணத்தை நம்ம கரெக்டா வாழ்ந்தோம் வச்சுக்கோங்களேன், லைஃப் வில் பிகம் சோ ஹாப்பி. ஸோ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, நமக்குள்ள கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம ஒரு கான்சியஸ்னஸ்னா அந்த கான்சியஸ்னஸ்ல தான் வருதே அந்த கொஸ்டின்லாம். நம்ம கண்ண மூடி தியானம் பண்ணி பண்ணி பண்ணி, ஏன்னா நமக்கு மாதிரி யாராவது சொன்னாங்க கூட வச்சு சாட்டிஸ்ஃபைட். சம்டைம்ஸ் வி கான் சேஞ்ச் டு த ஃபுல்லி. கொஞ்சம் செயல்படுவோம், கொஞ்சம் தான் முழுமையா செயல்படவே முடியாது. ஸோ தியானம் நமக்கு 1 hour பண்ணா நமக்கு பாடி ஹீல் ஆகும். 3 hours பண்ணோம்னா நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப், நம்ம யாரு அப்படின்னு, ஹூ யூ ஆர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நமக்கு இதை தெரிஞ்சாலுமே புக் ரீடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள், சுவாத்தியாயனா உன்னை பத்தி நீ நீ யாருன்னு அப்படின்றது ஷார்ட்கட் ஃபார் என்லைட்மென்ட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சு காதுல வார்த்தையா இருந்தாலும் நான் செயலுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் எனக்குள்ள மாற்றம் வரும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்குள்ள இருந்து வருது. இதுக்காக நான் மெடிடேஷன் பண்ணி ஒரு புக்கை படிச்சா அப்போ எனக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வருது. அந்த ஆன்சர்ஸ் எங்க இருந்து வருது? அதே பியூர் கான்சியஸ்னஸ் தான் வருது. ஸோ nothing is here other than consciousness and pure consciousness. So the power of thought power பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பியா இருக்கும். டு த எக்ஸ்டென்ட் வாட் வி ஹவ் கம் ஃபார், இங்க வந்திருக்கோமோ அதை முழுமையா நம்மளால செய்ய முடியும். ஏன்னா நமக்கு இதோட சயின்ஸ் நமக்கு தெரியல. அதனால இன்னைக்கு எனக்கு இந்த தேவை, இன்னைக்கு எனக்கு இந்த வேலை செய்யணும், இன்னைக்கு இந்த பொருள் வேணும், அப்போ இதனாலதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சு நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஸோ இஸ் இட் ரியலி நீடட் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த லாஸ் எல்லாம் நமக்கு தெரியும் போதுதான் நமக்கு இந்த க்ஷணத்தை நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டே போறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய மைண்ட் தான் இது எல்லாமே பண்றது, இந்த இது நல்லது இது கெட்டது. ஸோ அதுல வந்து 4 types இருக்கு: நெகட்டிவ், டிசாஸ்ட்ரஸ், பாசிட்டிவ் அண்ட் மிராக்குலஸ் தாட்ஸ். ஸோ நெகட்டிவ் மைண்ட், டிசாஸ்ட்ரஸ் மைண்ட், பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் மிராக்குலஸ் மைண்ட். ஸோ நம்ம எந்த மைண்ட்ல இருக்கோ நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எடுத்தோடனே மிராக்குலஸ்க்கு வர்றது கஷ்டம். ஸோ நெகட்டிவ்ஸ், நம்ம மைண்டோட நேச்சர் வந்து கொஞ்சம் விரிச்சு நெகட்டிவோட லூப்ஸ் தான் நிறைய காட்டும். ஸோ நம்ம தியான சக்தினால எனக்கு இது தேவையில்லை, நம்ம கட் ஷார்ட் அந்த தாட் வரும்போதே, நெகட்டிவா வரும்போதே கட் பண்ணிட்டே இருந்தோம்னா, கட் பண்ணிட்டு இது வேண்டாம், திஸ் இஸ் ராங், நமக்கு அவேர்னஸ் வந்துடும். மெடிடேஷன் பண்றதுனால நமக்கு அவேர்னஸ் வர்றதுனால நமக்கு இது நெகட்டிவ், இது வேண்டான்றது வரும். இல்லைன்னா நம்ம அன்கான்சியஸா சம்டைம்ஸ் we are doing before. Once we started doing meditation, awareness increase ஆகுறதுனால அந்த அவேர்னஸ் நமக்கு இது நெகட்டிவ் தாட் இது வேண்டாம், இது டிசாஸ்ட்ரஸ் தாட் வேண்டாம். ஸோ நம்ம பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் மிராக்குலஸ் தாட்ஸ், ஏன்னா அது நம்மள அடுத்தடுத்த லெவல், ஹையர் லெவல்ஸ்க்கு, நமக்கு என்ன பியூர் கான்சியஸ், நீ பியூர் கான்சியஸ், நீ கடவுள் மாறு அப்படின்னு நமக்கு சொன்னாலுமே நம்மளால ஏத்துக்கவே முடியல, நம்ப முடியல. ஏன்னா நம்ம இங்கேயே ஸ்ட்ரக் ஆயிருக்கோம். ஸோ மிராக்குலஸ் தாட் இஸ் திஸ். நம்ம ஒன்ஸ் அந்த மாதிரி மிராக்குலஸ் தாட்ஸ்க்கு போகும்போது யூ வில் ரியலைஸ் த
டோட்டல் பவர் ஹூ யூ ஆர். உனக்குள்ள இருக்கிற சக்தி, உனக்குள்ள ஆற்றல். ஸோ அந்த ரைட் வியூஸ் நமக்கு வரும். அந்த பவர் ஆஃப் இன்டென்ட், இதுதான் எனக்கு தேவை, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சக்தி நமக்கு இருக்கும். இது எல்லாம் தடுக்கிற அந்த மாயை என்னன்னா இந்த பயம். இந்த பயம் என்ற ஒரு மாயை தான் நம்மள எல்லாத்துக்கும் பயம் இருக்கு, எனக்கு வேண்டாம், இது என்ன நடக்கும், நாளைக்கு இப்படி பேசினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பயத்திலே நிறைய மத்தவங்களை நம்ம என்ன நினைப்பாங்க, மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். எது ரைட் ஃபுட், எந்த ரைட் ஃபுட் எடுத்தா நமக்கு நல்லது அப்படின்னு தெரியும். பட் மத்தவங்களுக்காக, அவங்களுக்காக நான் சமைச்சேன், அவங்களுக்காக நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அப்ப நமக்குள்ள அந்த இன்டென்ட் இல்ல. நமக்குடைய நமக்கு தெரியுது இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா, அப்ப நம்ம மத்தவங்களுக்காக தவறு செய்யறோம்னு சொன்னா நம்மளே நமக்கு தீங்கு செஞ்சுக்கிறோம் மாஸ்டர்ஸ். அதனால வி ஷுட் ஹேவ் த தாட் பவர். நமக்கு கரெக்டா இருக்கும் எது, ஏன்னா நமக்கு தெரியும் இது தவறு, அந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. எது செஞ்சாலுமே அது கூட விளைவு இருக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட் உண்டு. அதனால நம்ம ஒவ்வொரு எண்ணங்கள் எழும்போதே அங்கேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வரும்போது லைஃப் பிகம்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி அண்ட் தேர் இஸ் நோ சஃபரிங் அண்ட் பெயின். நம்ம மத்தவங்களுக்காக செஞ்சுட்டு நம்மளே நமக்கு சஃபரிங் பண்ணிக்கிறோம். நான் அவங்களுக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிறோம். ஆக்சுவலா சஃபரிங் அண்ட் பெயின் நம்மளே நம்ம கொண்டு வந்துடுவோம். நீங்க அந்த உண்மையில இருந்தோம்னா, நம்ம அந்த உண்மையில இருந்தோம்னா அந்த உண்மை நம்ம ரேடியேட் பண்ணுவோம், நமக்குள்ளேயே அது க்ளோ ஆகும். ஏன்னா நம்ம சத்தியத்துல இருக்கோம், நிலையானதுல இருக்கோம். அப்போ அந்த சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ரேடியேட் ஆகி அது அவங்களே மாற்றும். நம்ம அதுக்கெல்லாம் வழி தராம நம்ம அவங்களுக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு அந்த துன்பம், கஷ்டம், பயம் இதெல்லாம் இதனால்தான் காரணம். ஸோ நமக்கு அந்த ரைட் நாலேஜ், இந்த நாலேஜ் ஏன் நான் செய்யணும் அப்படின்ற ரைட் நாலேஜ் இருந்தா நம்மளுடைய பவர் ஆஃப் திங்கிங் அவ்வளோ மெராக்குலஸா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த தாட் பவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரியலி ஐ ஹேட் அ வெரி ஹாப்பி பீஸ்ஃபுல் தாட். ஸோ அது வரும்போதே நம்மளால ஏன்னா அந்த நாலேஜ் இப்ப கிடைச்சிருக்கும் போது அந்த நாலேஜ் நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் அன்கான்சியஸா சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த தாட் பவர், இந்த லா பத்தியும் நம்ம தெரிஞ்சோம்னா அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல். லா ஆஃப் கர்மா தெரிஞ்சுக்கிறோம், மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம வாயில பேசலனா கூட நம்மள எண்ணங்கள் தூய்மையா இருந்தாதான் அது நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. இட் கம்ஸ் பேக் டு அஸ். ஸோ எண்ணங்கள் தான் சொல்லும் செயலா வெளிப்படுது. ஸோ அந்த ஆக்ஷன் கரெக்டா இருக்கணும். அங்க ஆக்ஷன் நம்ம செய்யற செயல்கள் சிறப்பா இருக்கணும்னா அந்த எண்ணம் எவ்வளவு தூய்மையா இருக்கோ, சத்தியத்துல இருந்தா அது எப்பவுமே சந்தோஷத்தையும் அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ட்ரூத். ஸோ எவ்வளோ நம்ம மெடிடேஷன் பண்றோம், மௌனா இதெல்லாம் நம்ம சொல்றோம் இந்த தாட். ஆனா இல்ல மெயின் பாத்தீங்கன்னா கௌதம புத்தர் கிட்ட ஒருத்தர் ஒரு லேமேன், சாதாரண ஒரு ஃபார்மர், அவர் பாக்குறாரு கௌதம புத்தர் சுத்தி நிறைய சீடர்கள் அங்க பேசுறாங்கல்ல என்லைட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம். அவருக்கு அது புரியாது. பட் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நல்லா எல்லாருமே கவனிக்கிறாங்களே அப்படின்னு அவர் அப்புறமா புத்தர் கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க ஏதோ நல்லா சொல்றீங்க, எல்லாருமே கேக்குறாங்க, எனக்கு ஆனா புரியல, பட் எனக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த ஃபார்மர் லேமேன் கௌதம புத்தர்கிட்ட கேட்கும்போது கௌதம புத்தர் சொன்ன ஒரே வார்த்தை அவருக்கு, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே, ஈட் வைல் யூ ஈட், இதை மட்டும் நீ கரெக்டா செய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த வார்த்தையை உடனே அவர் பிடிச்சுக்கிட்டு அவரு சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் தான் செய்யறாரு. வேலை செய்யும் போது அந்த எந்த வேலையை செய்யறாரோ அந்த வேலையை மட்டும் செய்யறாரு. அதே போல எது செய்யறாங்களோ பேசும்போது அந்த மட்டும் கவனத்தோட பேசுறாரு. கொஞ்ச நாள்ல அவருக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையில மாற்றம் தெரியுது. ஆனா ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்க மாதிரி இருக்குன்னு புத்தர் கிட்ட போய் கேட்கிறாரு, நான் நீங்க சொன்னதெல்லாம் பண்ண நல்லா இருக்கு, எனக்கு நிறைய மாற்றம் இருக்கு, ஆனா இன்னமும் எனக்கு ஒரு முழுமையான ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கலன்னும் போது, நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட் ஃபார் டூயிங் மெடிடேஷன், நீ இப்போ உனக்கு நான் தியானம் சொல்லித்தரேன், நீ கண்ணை மூடி உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒர்க் வைல் யூ பிளே, ஈட் வைல் யூ ஈட் அப்படின்னா என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ். அதுதான் நீ எதை செய்யறியோ
நீ எதை செய்யறியோ அந்த செயலை கவனமா செய்யறத மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ நம்ம எவ்வளவு தூரம் மைண்ட்ஃபுல்னஸ்ஸா ஒரு நாள் இருக்கிறோமோ அதோடைய தொடர்ச்சி வந்து நமக்கு மெடிடேஷன் கொண்டு வரும். ஸோ கௌதம புத்தரே மைண்ட்ஃபுல்னஸ் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் மெடிடேஷன். ஏன்னா அப்போ அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தாட் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும், அந்த க்ஷணத்துல வாழ்வோம். அதுதான் அங்க தாட் பவர். எதை செய்யறோமோ அதை மட்டும் செய்யறோம், உள்ள வேற எந்த சிந்தனையும் போகாது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்து கௌதம புத்தர் எவ்வளவு எளிமையா சிம்பிளா அந்த லேமேன்க்கு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அது நமக்கும் உகந்ததா தான் இருக்கு. ஏன்னா நம்மளும் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டே எதையோ சிந்திச்சுட்டு இருக்கோம், அந்த செயல் பார்க்கணும், இதை செய்யணும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கம்ஸ் த மெடிடேஷன். அப்போ நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது நம்ம யாரு, நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜிஸ் எல்லாம் நமக்கு ஹைட்டன்ட் ஆகும். பியூர் கான்சியஸ்னஸ் நம்ம அப்படின்றது நமக்கு, ஏன்னா நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த ப்ரெசென்ட்ல வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதுதான் வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க இந்த இதுவும் பவர் ஆஃப் தாட்லயும் வந்து. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ். ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் நமக்கு இருக்கு தாட்ல அப்படின்னு. ஸோ ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசையர் பேட்டர்ன், டிசிஷன் பேட்டர்ன் அண்ட் த திங்கிங் பேட்டர்ன். ஸோ டிசையர் பேட்டர்ன், எனக்கு இந்த இது பிடிக்கும், எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் இப்படிதான் ஒரு ஒரு வெஜிடபிளோ இப்படிதான் சாப்பிடுவேன், இப்படிதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷன் திங்கிங்ல நம்ம டிசையர் திங்கிங் இருக்கு. டிசையர்னா ஆசைகள். ஸோ அந்த ஆசை திங்கிங் இருக்கு. அது ரைட்டா இருந்தா நமக்கு ரைட்டா இருக்கும் எல்லாமே, இல்லைன்னா நமக்கு டிசாஸ்டர்ஸ்ல கொண்டு போய் விற்கும். ஏன்னா அது நமக்கு தேவையில்லாததை மாத்திக்கணும் நம்ம. ஸோ திங்கிங் பேட்டர்னும் எப்படி இருக்கு, பேட்டர்ன்னா ஒரே மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ அது எப்படி இருக்கு, நம்மளுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட், செல்ஃப் செக் பண்ணிட்டும் போது அந்த பேட்டர்ன் நம்ம பிரேக் பண்ணி வரும். ஸோ டிசிஷன், ஸோ இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இதுதான் நான் டிசிஷன் எடுத்து நான் ஒரு செயல் செய்யறேன், நான் இன்னைக்கு கட்டாயம் இருந்தாலும் நான் 1 hour மெடிடேஷன் பண்ணணும், மெடிடேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தனா அது அந்த தாட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த பவர்ஃபுல் எப்படி வரும்னா அந்த பேட்டர்ன் நீங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க, நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அந்த பேட்டர்ன் இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு மத்த டிசையர்ஸ்ல உங்களுடைய பேட்டர்ன் இருக்கா, நான் டிவி பார்க்கணும், அங்க போகணும், சமையல் பண்ணணும், மத்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஸோ பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி நம்ம மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கும் போது அந்த மெடிடேஷன் பண்ணணும்ன்ற தாட் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங் ஆகும், அப்ப அதுக்கு சக்தி கிடைக்குது. ஸோ இதுதான் தாட் பேட்டர்ன். ஸோ செக், வி ஹாவ் டு இன்ட்ராஸ்பெக்ட், செல்ஃப் செக், எப்பவுமே சுய பரிசோதனை நம்மளே செஞ்சுக்கணும், நம்ம தாட் பேட்டர்ன் எதுக்கு எப்படி இருக்கு. ஸோ அது பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும், நம்ம தாட் எவ்வளவு வலுவா இருக்கோ, எண்ணம் எவ்வளவு வலுவா இருக்கோ அப்போ அதுதான் செயலுக்கு வரும். ஸோ அந்த எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த 3 டிசையர்ஸ் அண்ட் திங்கிங் அண்ட் டிசிஷன்ல நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம செல்ஃப் செக் பண்ணும்போது நம்ம தாட் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் வரும் மாஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் டே டு டே லைஃப்ல நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்யும் போது நமக்கு அந்த ஒவ்வொரு க்ஷணமுமே அவ்வளோ சிம்பிளா, ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா நம்ம கையில வாழ்க்கை இருக்கும். நம்ம வேற யார்கிட்டயும் நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு தொலைச்சிட்டு தேடாம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ஹாப்பியா இந்த க்ஷணத்துல வாழ முடியும். பிகாஸ் ஒன்லி த ரைட் தாட்ஸ், எவ்ரிதிங் இஸ் தாட் அண்ட் த தாட்ஸ் ஆர் given எனர்ஜி பை அவர் ஓன் தாட்ஸ். ஸோ நம்ம மேட்ரு கிடையாது, நம்ம ஒரு எனர்ஜி பீயிங்ஸ். நம்மளுடைய எனர்ஜி பீயிங் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பட் அதையும் தாண்டி தாட்ஸும் கிடையாது. யூ ஆர் அ பியூர் கான்சியஸ்னஸ் போது நம்மளோட தாட் பேட்டர்ன்ஸ்ல நம்ம ரொம்ப அவேர்னஸோட இருந்தோம்னா நம்ம டே ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா டாபிக். தேங்க்யூ எல்லாருக்கும் பொறுமையா கேட்டதுக்கு. டைம் எக்ஸீட் ஆயிடுச்சு இருக்கா மாஸ்டர்? இல்ல மாஸ்டர், கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா என் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, எக்ஸீட் ஆனாலும் ஓகே, நாங்க ரொம்ப பர்ஃபெக்டா ஓகே, அது இது முடிக்க முடியாதா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க தேங்க்யூ மாஸ்டர். பேட்டர்ன் பத்தி, தாட்டுடைய this is பவர். also this is also very important for us to maintain the time. ஆமா, டிசிப்ளின் நம்ம வந்து
மெயின்டைன் பண்ணணும், இந்த டைமுக்கு முடிக்கணுங்கிறது. பிரதீப் ஜி ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள், இந்த டைம், வீடியோ ஆன். எஸ், அவரோட இதுல செஷன்ல எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி இருக்கணுங்கிறத வந்து கம்பல்சரியா வீடியோ ஆன்ல இருக்கணும்ட்டு சொன்னாங்க. வராதீங்கன்னு சொல்லுவாரு. அதான் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, வராதீங்க, ஜூமுக்கு வராதீங்க. அதான். எஸ் மேம். ஸோ எண்ணங்களுடைய பவர் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓஷோ கூட சொல்லியிருக்காரு, எண்ணங்கள் வந்து அதாவது அந்த அணு அணுகுண்டு அளவுக்கு அதுக்கு பயங்கர பவர் இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னாலும் முதல்ல என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளுடைய எண்ணங்களை தான் மாற்றணும். இப்போ பத்ரிஜி சொன்னது, பிரதீப்ஜி எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணங்கள்ல வந்து 4 விதம் இருக்கு அப்படிங்கிறது: பாசிட்டிவ், நெகட்டிவ், டிசாஸ்ட்ரஸ் தாட், மிராக்குலஸ் அப்படிங்கிறது. இந்த 4 விதமான எண்ணங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம எண்ணங்கள் வந்து எப்பவுமே ஒரு எனர்ஜியை கேரி பண்ணுது. பாசிட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் பாருங்க. எண்ணங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு உணர்வுகளுமே வரும். நெகட்டிவ் தாட் இருந்தா உங்களுக்கு நெகட்டிவான எனர்ஜி தான் உங்க உடம்புல இருக்குமே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்ம எண்ணங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். எண்ணங்களை வந்து நமக்கு எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எண்ணங்களுடைய ப சக்தியை பத்தி ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து புவனேஸ்வரி மாஸ்டர் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நம்ம இதோட இந்த மீட்டிங்கை எண்ட் பண்ணிக்கலாம்.